நூல் குறித்து ஆழமான பார்வையும் சமகால புரிதல்களையும் நல்கிய ச. பாலமுருகன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்நூல் குறித்து தனது பார்வையும் அனுபவங்களையும் வழங்க ராஜன்துரை அவர்களை அழைக்கிறோம். வணக்கம். நான் இந்த நூலை பற்றி பேசுறதுக்கு ஒரு பொருத்தமான நபர்னு சொல்ல முடியாது. பொருத்தமான நபர் பாலமுருகன். அவரை மிகச்சிறப்பாக பேசினார். அனுஷ் இந்த மாதிரி இந்த கூட்டம் பேசுங்கன்னு சொன்னப்போ பாலமுருகன் பேச சொல்லணும்னு நானும் சரி சொல்லிட்டேன். அவரோட ஒரு மேடையில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புக்காக தான் சரி சொன்னேன். முக்கியமான ஒரு களப்பணிங்கிறது இந்த ஹியூமன் ரைட்ஸ், பிரிசனர்ஸ் ரைட்ஸ், இதெல்லாம் வேலை செய்யறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்படி செய்கிறவங்க நம்ம ரொம்ப முக்கியமான சமூக வகிபாகம் அவங்களுக்கு இருக்கு. அந்த வகையில் அவரோட இந்த மேடையில் இருக்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவரோட அனுபவங்களை எல்லாம் அடிப்படையில் ரொம்ப சிறப்பாக பேசினார். நானும் 80களில் ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். 90கள் தொடக்கம் வரைக்கும் 90, 91, 92 2 வருஷத்துல பல பயங்கரமான சம்பவங்கள் உலகத்துல இந்தியாவில எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிஸ்டா இருக்கிற எண்ணம் போய் நான் ஒரு ஆய்வு சிந்தனை அது மாதிரி தடம் மாதிரி போயிட்டேன். ஆனால் எனக்குள்ள ஒரு ஆக்டிவிசத்துக்கான ஒரு ஏக்கம் இன்னைக்குமே இருந்துச்சு. அதனால இந்த மாதிரி செய்திகளை படிக்கும்போது இந்த பீமே கோதர்கான் நண்பர்கள் எல்லாம் படிக்கும்போது ஒரு கடுமையான குற்ற உணர்ச்சி ஏற்படும். ஒன்றும் செய்யாமல் இருக்கோமே, நம்மளால ஒன்றும் செய்ய முடியலையேட்டு அதை ஒரு செய்தியை கடந்து போக முடியாது. ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியாது. எல்லாமே பேராசிரியர்கள் தான். நானும் டெல்லியில் தான் வேலை செய்கிறேன். சாய்பாபாவை கைது செய்தாங்க, ஹானி பாபுவை கைது செய்தாங்க. ஒன்றுமே செய்ய முடியல. ஒரு கூட்டம் போட்டால் ஏதாவது 30-40 பேர் வருவாங்க, ஏதாவது பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஆனால் நான் இன்னைக்கு நம்ம மத்தியானம்லாம் யோசிச்சப்போ முடிவு பண்ணேன், புலம்பவே கூடாது, அப்படிலாம் அவன் நம்பிக்கையாக பேசக்கூடாது. அவர் பாலமுருகன் பேசுகிறாரு, நம்மளும் நல்லா தைரியமாக பேசணும்ட்டு. இந்த நூலோட தலைப்பு ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு அவங்க எழுதியிருக்காங்க. அதாவது அந்த பிரிசனர் ஜெயிலுக்குள்ளேருந்து அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது கம்பி இருக்கு ஜன்னல்ல. அந்த கம்பிக்கு வெளியில நிலா இருக்கு. இவங்க தான் கூண்டுக்குள்ள இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நிலா கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தானே தெரியும். ஏன்னா அதே கம்பிகள் தானே நிலாவையும் பிடிச்சு வச்சிருக்கு. ஸோ அவங்க எத்தனை நாளைக்கு தான் நிலவை கூண்டில் அடைக்க முடியும்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அவங்க தான் சிறையில் இருக்காங்க, ஆனால் அவங்க நிலவு சிறையில் இருக்கிறதா சொல்றாங்க. ரொம்ப அருமையான ஒரு பொயட்டிக்கான ஒரு மெட்டாஃபர். அது ரொம்ப நம்பிக்கையா. எத்தனை நாளைக்கு தான் நிலவை சிறையில் அடைக்க முடியும்ங்கிற கேள்வியை அவங்க நிஷாமான்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அது படிக்கும்போது ஏதோ ஒரு நம்பிக்கை, ஒரு இயற்கை, ஒரு சாத்தியம், இந்த கொடுமைகளை எல்லாம் எப்படியும் நம்ம சந்திப்போம், அது ஏதாவது ஒரு தீர்வுகள் வரும் இதுக்கெல்லாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தர மாதிரி இருக்கு. அவங்க பொதுவாகவே இந்த நூலை மிகுந்த நம்பிக்கையோடையும் ஒரு தார்மீக கடப்பாடாகவும் இந்த நூலை தொகுத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு தொகுப்பு. அவசியம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தொகுப்பு. ஆனால் என்னுடைய மிகப்பெரிய கேள்வியே, என்னுடைய நிலையிலேருந்து ரொம்ப நாளாக நான் யோசிக்கிறது இந்த ஏன் இந்த மாதிரி நடக்குது, இந்த அநீதிகள் இந்த மாதிரி நடக்கும்போது அதை ஏன் தடுக்க முடியல, ஏன் அதை மாற்ற முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இப்போ இந்த மக்களாட்சி இருக்கு. இப்போ மக்களாட்சினாலே கடைசியில் ஒரு தேர்தல், யாருக்கு வெற்றி அப்படிங்கிற அளவுக்கு தான் மக்களாட்சியே இப்போ இருக்கு. ஆனால் மக்களாட்சி அது இல்லை. மக்களாட்சிங்கிறது எல்லா மக்களுக்கும் உரிமைகள் இருக்கு. ஒவ்வொருத்தருமே இப்போ அந்த சினிமாவில் கூட ஒரு நாகேஷ் ஒரு பாட்டு பாடி, நானும் கூட ராஜா தான் நாட்டு மத்தியில், ஐ மீன் எவ்ரிபடி இஸ் சாவரின் இண்டிவிஜுவல். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே சாவரின் ரைட்ஸ் இருக்கு. நம்மளோட உரிமைகளை யாரும் பறிக்க முடியும், பறிக்கக்கூடாது. குறிப்பாக அரசாங்கம் நம்ம உரிமைகளில் தலையிட முடியாது. ஸோ ஒரு கைது செய்யறதுன்னா அது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு கோட்டை மீற செயல். ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுக்கிறதுக்கு சமம் என்ன கைது செய்யறதுங்கிறது. ஏன்னா
நான் சகல உரிமைகளும் உள்ள ஒரு சாவரின் இண்டிவிஜுவல். என்னை கைது செய்யறதுன்னா அதுக்கான காரணம் இருக்கணும். என்னோட உரிமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், மிக புனிதமானதுன்னு நினைக்கிறேன். ஆனா எதனால அந்த மாதிரி ஒரு உணர்வு இன்னும் முழுக்க உள்வாங்கப்படலை? ஏன் இப்போ இந்த நூல் வெளிவந்தப்பறம் இப்ப சமீபத்துல நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் நிலைமை தீவிரமா சிக்கல் அடைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். இப்ப இந்த அசோகா யூனிவர்சிட்டியில ஒரு பேராசிரியர் நீங்க பார்த்துருக்கோம், அலிகான் சொல்லி பேர் அவருக்கு. நாங்க கூட அவரை ஒரு பேட்டி கண்டு உத்தரப்பிரதேச தேர்தல் அப்போ எழுதியிருந்தோம். நல்ல மிக அருமையான ஒரு ஸ்காலர், ரொம்ப நல்ல பண்பாளர். அவர் இந்த ஒரு போர் நடந்தது இல்லையா, அந்த பாகிஸ்தான் மேல போய் சில தாக்குதல்கள் நடத்தி அந்த ஆபரேஷன் சிந்தூர் இதை பண்ணாங்க. அப்போ அந்த பிரஸ் மீட்ல ஒரு 2 பெண் அதிகாரிகளை பேச சொன்னாங்க. ஒரு முஸ்லீம் பெண் அதிகாரி, ஒரு தலித் ராணுவ அதிகாரியும் பிரஸ் மீட்ல பேச சொன்னாங்க. அப்போ ஒரு அலிகான் என்ன பண்றாரு, ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்டிங் போடுறாரு. எத்தனை பேர் நீங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்கன்னு தெரியாது, நான் நிறைய யூஸ் பண்றேன். ஒரு நாளைக்கு 2-3 போஸ்டிங்லாம் கூட போகுது. ஏன்னா நான் ஆக்டிவிஸ்டா வாழ முடியாம போயிடுச்சுங்கிறதுனால என்னோட ஆக்டிவிசம் பூரா இப்போ ஃபேஸ்புக் ஆக்டிவிசம் தான். அதுலயானும் போட்டு ஒரு மனசை ஆத்திக்கிறது, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பதிவை போட்டு அது அட்லீஸ்ட் இதானும் பண்ணோங்கிற மாதிரி ஒரு நிம்மதியில தூங்குறது. அவர் அந்த மாதிரி ஃபேஸ்புக்ல போட்டாரு. என்னன்னா வேற ஒன்றும் போடல, இந்த மாதிரி ஒரு குறியீடா செய்யறாங்க. ஒரு முஸ்லீம் பெண்ணையும் தலித் பெண்ணை 2 பேருமே ராணுவ அதிகாரிகள் தான், அவங்கள வச்சு பேச சொல்றாங்க. இது உண்மையிலேயே சமூகத்துல இந்த மாதிரி ஒரு இன்க்ளூசிவிட்டி வந்தாக்க நல்லா இருக்கும்னு ஒரு கிண்டலா ஒண்ணு போட்டார். அதுதான் அவர் போட்டது. அது ஒன்றும் வேற ஒண்ணுமே சொல்லலை. இது ஆபரேஷன் சிந்தூர் ரைட் தப்புன்னு சொல்லலை, பாகிஸ்தான் ஒண்ணுமே சொல்லலை, அதெல்லாம் கரெக்டா. ஆனால் இந்த பிரஸ் மீட்ல இந்த நீங்க பண்ணது சமூகத்திலையும் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும், உண்மையிலேயே அவங்களையெல்லாம் இன்க்ளூட் பண்ண ஒரு சமூகமா இருந்தா நல்லா இருக்கும்னு போட்டார். அப்புறம் இன்னொரு போஸ்டிங்க இந்த மாதிரி இந்த போர் வெறி எல்லாரும் கூச்சல் போடுறாங்க, ஆனா அந்த போர் நல்லது இல்லை, இந்த மாதிரி ஒரு எல்லாரும் போடக்கூடிய ஒரு சாதாரணமா போர் விரும்பாதவங்க போடுற மாதிரி ஒரு 2 போஸ்டிங். அவரை கைது செய்துட்டார். அந்த ஹரியானா விமன்ஸ் கமிஷன்ல கேஸ் எடுத்து அவர் பெண்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு, அப்புறம் செடிஷன் ஏதோ பிரிவுகள் கீழே அவர் மேல சார்ஜஸ் போட்டு அந்த விமன்ஸ் கமிஷன் போய் பார்த்து அவரை அரெஸ்ட் பண்ணி பல கலவரங்கள் செஞ்சார். இது இப்போ பெரிய அதிர்ச்சி. அதாவது ஃபேஸ்புக்கில் 2 பதிவு போட்டதுக்காக இவ்வளோ பெரிய குற்றம் எல்லாம் சுமத்த முடியுமா ஒருத்தர் மேலே, அவரை கைது செய்ய முடியுமா அப்படின்னு ரொம்ப வியப்பாயிடுச்சு. இது வரைக்கும் இது ஒரு என்ன சொல்றது, அவங்க ஒரு பார் ரைஸ் பண்ணிட்டே போறாங்க, என்ன வேணா நடக்கும், யாரை வேணா கைது. இப்போ அவர் அலிகானை கைது பண்ணிட்டாங்கன்னு ஒன்று அடுத்த நாள் நமக்கு ஃபேஸ்புக்கில் போஸ்டிங் போடுறதுக்கு பயம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு எல்லாரையும் நகர்த்தணும்னு நினைக்கிறாங்க. அடுத்தது ஆனால் அலிகான் ரொம்ப அவரை ஒரு காரணமாக தான் அவரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு தோணுது. அவர் இப்போ ஒரு பெரிய ஒரு முகமதாபாத், அலிகான் முகமதாபாத்னு ஒரு பேர். அந்த முகமதாபாத்தோட ஒரு நவாபி வம்சத்தை சேர்ந்தவர். அவர் செல்வாக்கான மனிதர். அவர் அந்த ஊரோட ஒரு ராஜா மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த ஒரு இதில் வந்தவர். அவங்க தாத்தா ஜின்னாவோட ஃப்ரெண்டு. அது மாதிரிலாம் இருக்கு. அவர் ஒரு பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்தவர். ஆக்ஸ்போர்டில் போய் படிச்சு அவரை டார்கெட் பண்ணி தான் செய்கிறாங்கன்னு தெரியுது. ஆனால் அது எல்லாருக்குமே ஒரு பெரிய, அதாவது இந்த ஒரு கோடு, அரசாங்கம் யாரை கைது செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஏதோ ஒரு லிமிட் இருக்கணும்ல. யாரை வேணா கைது செய்யலான்ட்டாக்க அப்புறம் எப்படி நம்ம சுதந்திரமா ஃபங்க்ஷன் பண்ண முடியும்? எதுக்கு வேணா யாரை வேணா கைது செய்வாங்கன்னா எப்படி பேசுறது? இப்போ அவர் பாலமுருகன் சுட்டி காமிச்ச மாதிரி எல்லாருமே ஒரு அச்சத்தில் கொண்டு போறதுக்கான வேலைகளாக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யறாங்க. அது என்ன நடந்ததுன்னா இன்னும் பெரிய அபாலம் அவர் இப்போ எல்லாம் ஒயர்னு ஒரு இருக்கு, அது ஒண்ணுதான் இருக்கு. இப்போ அந்த ஒயர்ல நிறைய பேர் கட்டுரைகள் இந்த அலிகானதை பத்தி இது ரொம்ப அநியாயம், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நிறைய எழுதினாங்க. நாங்கெல்லாம் உடனே இதெல்லாம் பண்ணோம், அதை ரொம்ப நேரம் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவரை கைது பண்ணது தப்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணா கூட என் கூட வேலை செய்யறவங்களே 4 பேர் தயங்குறாங்க அதை கையெழுத்து போட. எந்த அளவுக்கு நிலைமை சிக்கல. அதாவது இப்படி ஒரு அநியாயமா ஒரு அவரும் ஒரு ப்ரொஃபஸர், அசோக் யூனிவர்சிட்டி, நானும் ஒரு ப்ரொஃபஸர், நானும் யூனிவர்சிட்டியில் இருக்கேன், அவரை இது மாதிரி அநியாயமா கைது செய்யறாங்க தப்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எல்லாரும் கையெழுத்து போடுறது தானே, அந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்கே தயங்குறாங்க. இந்த அளவுக்கு ஒரு அச்ச உணர்வை உருவாக்கிட்டு இருக்காங்க.
இப்போ வந்து நம்ம இப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி யாருக்காகவும் குரல் கொடுக்காம போயிட்டோம்னா அது ஒரு புகழ்பெற்ற கவிதை இருக்கு அந்த நாசி பீரியட்ல எழுதினது. அவங்க அவருக்காக வந்தப்ப நான் குரல் கொடுக்கல, இவருக்காக வந்தப்ப நான் குரல் கொடுக்கல, கடைசியில் எனக்காக அவங்க வந்தப்ப யாருமே இல்லை எனக்கு குரல் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இப்போ இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ சாய்பாபா அரெஸ்ட் பண்ண இந்த புக்ல அதெல்லாம் இருக்கு. ஜிஎன் சாய்பாபா யார் அவரை கைது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்போ ஹனி பாபு கைது. இப்போ இவர் வந்து அவங்க எல்லாம் ஏதோ ஒரு தொடர்புல இருந்தாங்கன்னு ஏதோ பொய் குற்றச்சாட்டு, அபத்தமான குற்றச்சாட்டு, ஃபேப்ரிகேட்டட்னா கூட ஏதோ ஒன்று தொடர்பு இருந்ததுன்னு சொல்லி எல்லாம் கைது பண்ணார். இவர் ஃபேஸ்புக்ல போட்டாரு, வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ என்னன்னா உடனே கபில் சிபல்லாம் போய் அவருக்காக வாதாடுறாரு சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொன்ன தீர்ப்பு இருக்கு பாருங்க, அதுதான் மோஸ்ட் சில்லிங். என்னன்னா அவர் வந்து இது வந்து டாக் விசில் அப்படிங்கிறார். அதாவது அவர் இந்த பதிவை போட்டது மூலமா ரகசிய சங்கேதங்களை கொடுத்து ஒரு கலவரத்தை உருவாக்குறாரு. டாக் விசில்னா விசில்ச்சு எல்லாம் நாயும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இந்த பதிவை போடுறது மூலமா நாட்டுல கலவரத்தை உண்டாக்குறாருன்னு சொல்லி அந்த மாதிரின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா சொல்லிட்டு ஒரு 3 போலீஸ் அதிகாரிகள் கொண்ட குழுவை போட்டு அவங்க அந்த ஃபேஸ்புக் போஸ்டிங் ஆராய்ச்சி பண்ணி அது உண்மையிலேயே இந்த போஸ்டிங் வந்து ஆபத்தானதா இல்லையான்னு முடிவு பண்ணணும்னு. போலீஸ் அதிகாரி என்னத்தை ஆராய்ச்சி பண்ணுவாங்க? அவங்க என்ன லிங்குவிஸ்ட் எக்ஸ்பர்ட்டா? இது எல்லாம் சிரிக்கிறதா அழுவுறதா நோகிறதா தெரியாத அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன். இதே எப்படி இது வந்து போயிட்டே இருக்கு. இதுக்கு எப்படி இப்போ என்ன பண்றது? வேர் இஸ் த பவர்? இப்போ நமக்கு இருக்கிறதுன்னு சொல்ற பவர் என்ன? நம்ம எப்படி அதை எக்ஸசைஸ் பண்றது? இது நம்ம அரசியல் கட்சிகள் தேர்தல் அதெல்லாம் வேற. இந்த மாதிரி இந்த ஜுடிஷியரி, இந்த போலீஸ் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஒவ்வொரு மனிதரும் அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஒவ்வொரு மனிதரும் அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் சந்திக்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம ஒரு சிட்டிசன்ஷிப்னா என்ன, நம்ம ரைட்ஸை பற்றி என்ன பண்றது? இதை வந்து ஒரு பெரிய ஹேவ் அ லாங் வே டு கோ. அது வந்து நம்பிக்கையை விட்டுறக்கூடாது இந்த தலைப்பு சொல்ற மாதிரி. ஆனா தொடர்ந்து ஒரு இயக்கத்தை முன்னெடுத்து ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம சேர்ந்து நமக்கெல்லாம் ஒரு உரிமை இருக்குங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரும்போது அது மாறும். இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஜட்ஜ் அப்படி எழுதினா அந்த ஜட்ஜ் வீட்டுக்கு போனா அவங்க வீட்டிலே எல்லாரும் கேட்கணும், என்ன எவ்வளவு மோசமான ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு. அந்த அளவுக்கு ஒரு உணர்வு வந்தால் தான் பயப்படுவாங்க. அது வந்து இது ஏதோ வந்து பத்திரிகைகள் எழுதிட்டு அது மாதிரி இங்கிலீஷ்ல எழுதிட்டு போறதோ தமிழ் எழுதோ அந்த மாதிரி இல்லை. ஒரு சமூகமே வந்து இது தவறு, இந்த மாதிரிலாம் கைது பண்ணக்கூடாதுங்கிற உணர்வு வந்து ஒட்டுமொத்த சமூகத்திலேயே பரவும் போது தான் அது நேச்சுரலா ஒரு இது புல் ஒர்க்கா இருக்கும். இந்த மாதிரி ஒரு தவறான கைது நடவடிக்கை, ஒரு எதேச்சதிகாரமான நடவடிக்கை வந்து தவறுங்கிறத வந்து அந்த போலீஸ்காரங்க ஃபீல் பண்ண. எல்லாருமே சமூகத்துல தானே இருக்காங்க. போலீஸ்காரங்களோ ஜட்ஜோ அரசியல்வாதிகளோ எல்லாரும் சமூகத்துல தான் இருக்காங்க. இது ஒரு தப்புங்கிற எண்ணம் வந்து ரொம்ப வலுவா உருவானதான் அதுக்கு மேல ஒரு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்ரைண்டான வரும். ஆனா இது வந்து இப்போ தொடர்ந்து ஒரு நம்ம ஊடக சூழலும் சரி, நம்மளோட வாழ்க்கை சூழலும் சரி, இந்த அவேர்னஸ் மேல மேல குறையிற மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர கூடுற மாதிரி. இப்போ வந்து பாலமுருகன் இந்த நூலை வெளியிட்டதை பத்தி ரொம்ப பாராட்டி சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு கூட்டம் பொள்ளாச்சியில் நடக்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை கீற்று. என்னன்னா அப்ப இதெல்லாம் பேசினா தானே எப்படி வரும் இந்த மாதிரி அவேர்னஸ்? எத்தனை கூட்டம் நடக்கணும்? பொதுவாக இந்த ஹியூமன் ரைட்ஸ் பியூசியல் மீட்டிங் எல்லாம் நான் சென்னையில நிறைய கூட்டத்துக்கு பேர், டெல்லியில போறேன், எல்லா கூட்டமுமே இந்த மாதிரி தான் இருக்கு. பொள்ளாச்சியில தான் 30 பேர் இல்லை, டெல்லியிலயும் 30 பேர் தான் வராங்க. ஒரு கூட்டம்னா நீங்க வந்து ஒரு 500 பேர் 200 பேர் அட்லீஸ்ட் வர வேணாமா? அந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனைனா அங்கேயும் 30 பேர் தான் வராங்கன்னா இது எப்படி நம்ம அடுத்த இதை கொண்டு போக முடியும்? ஸோ அந்த அளவுக்கு ஒரு சமூகத்துல வந்து இந்த ஒரு சிவிக் சென்ஸ் ஆர் சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் பற்றின அவேர்னஸோ இல்லை நம்மளோட உரிமைகள் என்ன, நம்ம உரிமைகளுக்காக எப்படி போராடணும், இப்போ இன்னொருத்தரோட உரிமையை பறிக்கிறது என்னோட உரிமையை பறிக்கிற மாதிரின்னு ஒவ்வொரு சிட்டிசனும் ஃபீல் பண்ணா தானே அந்த ஒரு எண்ணமே வரும். ஆனால் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இன்னும் நம்மகிட்ட வந்து முழுக்க வந்து வளரலை. அவர் கமல்ஹாசன் படத்தை பற்றி சொன்ன மாதிரி கமல்ஹாசன் படம், இந்த டெலிவிஷன் சீரியல் எல்லாத்துலேயுமே ஒரு போலீஸோட ஒரு ஹை ஹேண்டட்னஸை நேச்சுரலைஸ் பண்ற மாதிரி தான் எடுப்பாங்க, நார்மலைஸ் பண்றாங்க. போலீஸ்னா அப்படிதான் அடிப்பான், லாக்கெட்ல போட்டு அடிப்பான், அடிக்கக்கூடாது, அது பண்ணல சட்டமே இல்லை, எப்படி அடிக்க முடியும்? ஆனா அந்த மாதிரி ஒரு எண்ணமே வர மாட்டேங்குது. ஸோ இது ஒரு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு அதிகாரம்னா அப்படித்தாங்கிற மாதிரி நார்மலைஸ் பண்ற மாதிரியே தான் இருக்கு. என்னோட ஒரு மறக்க முடியாத அனுபவம், ரொம்ப சீரியஸாவே பேசிட்டு இருக்கேன்.
நான் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப எனக்கு என்லைட்டனிங்காக இருந்த தருணம். நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஸ்ரீரங்கத்தில் இருந்தேன். அங்கே வந்து ஒரு லைப்ரரி இருந்தது, பிரான்ச் லைப்ரரி. அதுக்கு நான் அதிகமாக போனதில்லை. காலேஜில் லைப்ரரியில் போவேன், வேறு லைப்ரரிஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு போவேன். ஆனால் அந்த லைப்ரரிக்கு ஒரு சாட்டர்டே ஏதோ ஒரு நாள் லீவ் சமயத்தில் ஒரு புக்கு அவசரமாக பார்க்க வேண்டியிருந்தது. அந்த லைப்ரரியில் இருக்கான்னு பார்க்க தான் போனேன். அந்த புக் இல்லை, நான் தேடி போனதில் இன்னொரு புக் இருந்தது. ஏதோ காந்தி தொடர்பான புக்கு தான். ஏதோ ஒரு பேசுறதுக்காக ஏதோ நான் தயார் பண்ணிட்டு இருந்தேன் பேச்சு போட்டியில். அந்த புக் போனால் வேற ஒரு புக் கிடச்சது. நான் அதை படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து 4:30 மணி, இந்த 5 மணிக்கு இந்த லைப்ரரி க்ளோஸ் ஆகும். ஒரு 2 பேர் ஏதோ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த லைப்ரரியன் வந்து 4:30 மணிக்கு நான் வந்துட்டு, சரி கிளம்புங்க, நான் லைப்ரரி மூட போகிறேன். அவங்க 2 பேரும் உடனே நியூஸ் பேப்பரை மடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றும். நான் வந்து கடிகாரத்தை பார்த்துட்டு, சார் 5 மணி வரைக்கும் லைப்ரரி இருக்குது, இப்போ 4:30 தானே ஆகுது. ஒன்று அவர் வந்து நான் இப்போ இங்கிலீஷில் பேசினேன், க்ளோசிங் டைம் இஸ் 5:30 அப்படின்னு. அவர் வந்து, ஐ ஆம் த லைப்ரரியன், ஹூ ஆர் யூ? ஐ சே ஐ எம் க்ளோசிங் திஸ் அப்படின்னு. நான் ஹூ ஆர் யூன்னு கேட்டவொன்னா, சார் ஐ எம் சிட்டிசன் அப்படின்னு. அவன் சிட்டிசன், கெட் அவுட் சிட்டிசன் அப்படின்னு எனக்கு வந்து உடனே அது ரொம்ப மனசுல ஆழமா பதிந்துருச்சு. ஓகே, சிட்டிசன் சொன்ன, கெட் அவுட் சிட்டிசன், ஓகே அப்படிதான். அது எனக்கு ரொம்ப, ஏன் அதை சொல்றேன்னாக்க, அது எனக்கு தெரியாது அப்போ 20 வயசு எனக்கு. சிட்டிசன்னா பெரிய விஷயங்கிற நம்பிக்கையில தான் நான் சொல்றேன் நான் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து கெட் அவுட் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. அப்புறம் அவரோட சண்டை போட முடியல, நான் கிளம்பிட்டேன். அப்புறம் அவர் லைப்ரரியை பூட்டிட்டாரு. அவர் பாவம், ஏதோ அவர் வீட்டுக்கு போக வேண்டியிருந்துக்கலாம், யாரும் வரமாட்டாங்க. திடீர்னு அந்த மாதிரி ஒருத்தன் வந்து 5 மணி வரைக்கும் படிப்பான்னு தெரியுமா, அவர் வீட்டில் சொல்லியிருப்பாரு நான் வரேன்னு சொல்லிட்டு. அதனால அவர் வந்து சொல்லிட்டாரு. ஆனால் பொதுவாக வந்து நம்ம என்கவுண்டர் பண்ணுற எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இந்த சிட்டிசன்ஷிப் ரைட்ஸோ கன்சூமர் ரைட்ஸோ இதுக்குமே குரல் கொடுக்க முடியாத, கொடுக்கறதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற ஒரு மனோபாவம் வந்து எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கிற வரைக்கும் வந்து டெமோக்ரஸிங்கிறது சாத்தியமே கிடையாது. டெமோக்ரஸி வந்து அரசியல் கட்சியை வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் யாராவது அரசியல் கட்சியில் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ண முடியுங்கிற நிலைமையில இருக்கோம். நமக்கு ஒரு பிரச்சனைனா யாராவது வந்து யார் வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பவர் ஸ்ட்ரக்சர் நமக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு ஒரு சிட்டிசன்ஷிப் ரைட்ஸும் ஒன்று இருக்கு, ஒரு மாதிரி ஒரு ஹியூமன் ரைட்ஸ்னு இருக்கு, சிவில் ரைட்ஸ்னு இருக்கு. அதுக்காக நம்ம ஏதாவது செய்ய முடியும், அதுக்காக செய்யணும். ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கேட்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி. இப்போ பிரபா கல்விமணி கல்யாணி, ப்ரொஃபஸர் கல்யாணி திண்டிவனத்தில் அவர் வந்து அந்த ஒரு ரோடு போடும்போது ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அது வந்து டெய்லி போய் வந்து அந்த என்ன போட்டீங்க, என்ன வேலை, எப்போ முடியும், எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு எல்லாம் போய் கேட்கறது. ஒரு உள்ளூர் மக்களை வச்சு ஒரு கமிட்டி போட்டு அவங்க வந்து எப்படி போடுறாங்கங்கிறத கண்காணிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் ராஜஸ்தானில் நடந்தது தான். இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லாம் வந்தது, ஆர்னார் ராய் பண்ணி வந்து அந்த மாதிரி வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்ததுக்கு அவங்க ஒரு காரணம். அங்கங்கே பண்ணுறாங்க, ஆனால் இன்னும் ஒரு பெரிய அவேர்னஸ் கிடையாது. நம்ம பெரும்பாலும் இந்த விஷயங்களில் தலையிட்டுக்காம தான் இருக்கோமே தவிர, இந்த மாதிரியான அமைப்புகளை உருவாக்கலான்னோ, நம்ம போய் இன்டர்ஃபியர் பண்ண, நம்ம கேட்கலாம், நமக்கு ஒரு உரிமை இருக்குது, இதை ஏன் இப்படி போடுறீங்க, இதை ஏன் இப்படி போடலை, இது ஏன் இந்த ரோடு இப்படி இருக்குன்னு பேசலான்னோ வந்து நம்ம வந்து ஒரு பயிற்சி வந்து வரல. வர்றதுக்கான சாத்தியங்களையும் மீடியா ரொம்ப குறைச்சிக்கிட்டே தான் வருது. அது கொடுக்குற ஒரு கேளிக்கை வடிவங்கள், அது பண்ணுறக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இன்னும் வந்து ஒரு இப்போ எல்லாரும் இப்போ சிறையில் இருக்கிறவங்க ஒரு விதத்தில் தனிமைப்படுறாங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்கலாம் வேற மாதிரி தனிமை, ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் வச்சுக்கிட்டு அப்படியே தனித்தனியாக ஏதோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. அந்த செல்ஃபோன்லேயே கூட இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் முன்னெடுத்து மீட் பண்ணி செய்யலாம். அன்லஸ் யூ கெட் ஆக்டிவ் அபவுட் திஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கேதரிங்ஸ் நடக்கணும், ஒரு பிரச்சனைனா 300-400 பேர் உடனே சேரணும், சேர்ந்து வந்து இது எப்படி இப்படி பண்ணுறீங்க, இது தப்புன்னு சொல்ல முடியணும். அப்படியெல்லாம் ஒரு ஆக்டிவ் சிட்டிசன்ஷிப் இருந்தால் தான் இந்த பவர் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர, இல்லாட்டினா தேர்தலில் ஓட்டு போட்டு எதுவுமே நடக்கும். தேர்தலில் ஓட்டு போட்டு இதை மாதிரி ஆட்சி வரும். ஆனால் அது வந்து வேற, அதில் நடக்கக்கூடிய பலாபலன்கள் வேற. ஆனால் சிட்டிசன்ஷிப் அவேர்னஸ் இல்லாமல், சிட்டிசன்ஸாக நின்று பண்ணுறதுக்கான வழி இல்லாமல் இதெல்லாம் எப்படி தடுக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும்னு தெரியல. வேட்டு போய் லாங் போய். ஆனால் இன்னைக்குள்ள சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நாளுக்கு நாள் மோசம் அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த அலிகான் கேஸ் எல்லாம் பார்க்கும்போது
ஒரு ஃபேஸ்புக் போஸ்டிங்காகவே வந்து இவ்வளவு நல்ல ஒரு இப்போ ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டி அசோகா யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்காரு. அவர் ரொம்ப பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர். அவரை வந்து கைது பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க. இது வந்து யாருக்கும் எந்த உரிமைகளும் இல்லைங்கிற மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்கு. ஏன் ராகுல் காந்தியே வந்து ஒரு சப்பா வழக்குல வந்து ஒருத்தர் 2 வருஷம் கொடுத்த உடனே அவர் எம்பி பதவியை பறிச்சு உடனே அதாவது அது எவ்வளவு போலியான ஒரு கேஸு, எவ்வளோ போலி. உடனே அந்த ஜட்ஜுக்கு ஒரு ப்ரமோஷன் தராங்க, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு ப்ரமோஷன் தராங்க. அவருக்கு 2 வருஷம் கொடுத்த உடனே அவரை வந்து லோக்சபாலேருந்து நீக்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கும் செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு கருப்பு சட்டம் இந்த பிஎம்எல்ஏ அதில் வந்து இப்போ டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலையே அரெஸ்ட் பண்ணாங்க. மனிஷ் சிசோதியாவை வந்து 2 வருஷம் உள்ள வச்சிருந்தாங்க. ரொம்ப கடுமையா போயிட்டு இருக்கு இந்த அத்துமீறல்களும். ஸ்டேட் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆர்பிட்ரரியா ஃபங்க்ஷன் பண்ணலாம், அதை ஒண்ணுமே தடுக்க முடியாதுங்கிற மாதிரியான சூழ்நிலை ரொம்ப தீவிரமா இப்போ உருவாயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரே வழி வந்து வேற ஒண்ணுமே வழியே இல்லை. இது ரொம்ப சுத்து வழியோ ரொம்ப தூர வழியோ, ஆனா இதுக்கு வந்து ஒரு அவேர்னஸை உருவாக்குறதை தவிர வேற எந்த வழியுமே கிடையாது. வந்து நம்ம எந்த விதத்துலையும் அது செய்யலாம். நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் இதெல்லாம், வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் கூட்டம் போட்டு பேசலாம், வீதி வீதியாக போய் பேசலாம், அமைப்புகளை உருவாக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யணும். தொடர்ந்து செஞ்சு நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம மொபிலைஸ் பண்ணாமல் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கான தீர்வுங்கிறது வருது மிகவும் கஷ்டம். அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்கிறதும், இதில் இந்த மாதிரி பேச வாய்ப்பு கிடைச்சதும், பாலமுருகன் பேசி கேட்க வாய்ப்பும், இந்த நூலை இந்த மாதிரி வெளியிட்டு இந்த நூல்கள் போய் சேரக்கூடிய இடமும் ரொம்ப நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. அதற்கு வந்து அனுஷ்கும் எதிர் வெளியீட்டுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன்.